ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஹோமில் ஏப்ரல் 22 வந்து கல்ச்சுரல் நைட் நடந்துச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மியூசியம் அண்டு பேலஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி இருக்கும். ஈவினிங் 6 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. எங்களால் ஒரு 4 பிளேஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து ராயல் பேலஸ். யூகேல எப்படி கிங் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் கிங் தான் இருக்காங்க. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது அப்படின்னு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வா, உள்ளே போனோடனே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு பேலஸ். நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பாரம்பரிய காஸ்டியூம் போட்டுட்டு நிற்பாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ராஜாவுடைய டிஸ்கஷன் ஏரியா போல். இது வந்து அவங்களுடைய பாரம்பரிய உடை. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ராஜாங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போதே இந்த மாதிரி ஹாலில் லைட்டெல்லாம் இருக்கும். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பாரம்பரிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேலஸை ஒரு ரவுண்ட் முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம ஒப்பேரா ஹவுஸ் போகிறோம். பேலே டான்ஸ் ஆட போகிறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய தேட்டர். நம்ம தான் வந்து டாப்பில் இருக்கோம். ரொம்ப தூரத்தில் இருந்து தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பேலஸ் போயிட்டு வந்தங்காட்டி. ஃபஸ்ட் டைம் நான் பேலே டான்ஸ் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டான்ஸ் ஷோ வந்து ஒரு 20 minutes பக்கமாக இருந்துச்சு. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இந்த ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கும் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அடுத்ததாக போகிற இடம் வந்து நோபல் ப்ரைஸ் மியூசியம். வருஷம் நோபல் ப்ரைஸ் வந்து ஸ்வீடனில் தான் தருவாங்க. இந்த மாதிரி அங்கங்கே டிஜிட்டல் பேனல் இருக்கும். யாருக்கெல்லாம் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்பர்ட் நோபல்ங்கிற சயின்டிஸ்ட்னால தான் வருஷம் நோபல் ப்ரைஸ் தந்துட்டுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அவர் கண்டுபிடிச்ச திங்ஸ் எல்லாமே உள்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அது போக மேலே இந்த மாதிரி வரும். இத்தனை வருஷமாக யார் யாருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரோல் ஆகிட்டே இருக்கும். நம்ம அங்கேருந்து படிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து வாசா மியூசியம். 330 வருஷமாக இந்த ஷிப் வந்து மூழ்கி இருந்துச்சு. இந்த ஷிப்பை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இந்த ஷிப்பு ஃபுல்லாகவே மரத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து மூழ்கறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனால் இது தண்ணியில் 300 வருஷமாக இருந்தங்காட்டி இந்த கலரெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே இந்த ஒரு ஷிப்பை பற்றி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஷிப்பு. கிட்டத்தட்ட இது 4 ஃப்ளோருக்கு இருக்கும் இந்த மியூசியம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போய் நம்ம நின்று பார்க்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி எங்களால் இந்த 4 இடத்த தான் கவர் பண்ண முடிஞ்சுது. இதுக்கே நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.